இது ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியா வந்து பார்க்கணும். அன்வான்டட் சீனே கிடையாது பாட்டு. சூப்பரா. நித்யா மேம் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்தவங்க நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாமே ஃபுல் ஸ்டோரியே சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தனுஷோட படம் நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா இருக்கு. நடுவில் லைட்டா கொஞ்சம் அன்மேட்ச் சீன் இருக்கு. பட் ஆனால் ஓவரால் சூப்பர். எங்கேயுமே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இல்ல, ஒரு லாக் இல்லாம போச்சு. தனுஷ் எக்ஸ்ட்ராடரியா பண்ணிருக்காரு. தனுஷோட நடிப்பு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்மளோட தாய்நாட்டு மண்ணை மட்டும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட்ல நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. பணக்கார பசங்க கிட்ட எல்லாம் இது ஒரு பாடம். ஏழைகளை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இது ஒரு பாடம். எனக்கு வந்து நித்யாமனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்ததா? சென்டிமெண்ட் தான். அப்பா அம்மாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிறவங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே எப்படி இதுக்கப்புறம் பசங்களை வளர்க்கணும்ன்றத இதை பார்த்து கத்துக்கணும். ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 300 கோர்ஸ் தாண்டணும்னு நினைக்கிறேன். அதோட ஹாப்பினஸ் எங்க இருக்குன்றத மெயினா சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் எப்படி ஹிட் ஆயிடும். படம் யாருல இருக்கா? படம் நடுசோப்பா யாராச்சு முடியாது. தனுஷ் படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு மேடம். தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. என்ன மாதிரியான மூவி இது? இது ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியா வந்து பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் மியூசிக் எப்படி இருந்தது? ஜிவி ஆக்சுவலா நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபீல் குட் நல்லா இருந்தது. ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, ஸ்மூத்தா போச்சு. எக்ஸலென்ட்டா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன மாதிரியான கான்செப்ட்? என்ன மாதிரியான கான்செப்ட்? அஃபெக்ஷன், ஃபேமிலி அஃபெக்ஷன், ஜெனரேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கணும்ன்றத காமிக்கிறேன். தனுஷ் டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு. ஒன்றும் எந்த இடத்துல மைனஸ் இல்லை. அன்வான்டட் சீனே கிடையாது பாட்டு. டூயட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். என்ன பிடிச்சிருக்கு? ஒரு இதுகளை வச்சு கான்செப்ட் படமே நல்லா தான் இருக்கு. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா மத்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? மற்றவங்க எல்லாமே செம்ம ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. வேற என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல? சிம்பிளான கதை நல்லா இருக்கு. கிராமத்தோட கதை நல்லா இருக்கு. நித்யா மேனன் எப்படி பண்ணிருக்காங்க? நித்யா மேம் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் சூப்பர். படம் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. எதிர்பார்த்தவங்க நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே ஃபுல் ஸ்டோரியே சூப்பரா இருக்கு. சொல்றீங்களா? படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? நமக்கு வந்து ரியாலிட்டி தேனி டிஸ்ட்ரிக்ட் பத்தி நல்லா பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு படம். தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? சூப்பருங்க. ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தனுஷோட படம் நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா இருக்கு. இட்லி கடை. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எமோஷனலா நல்லா போச்சு. செகண்ட் ஆஃபும் ஃபைன். நடுவில் லைட்டா கொஞ்சம் அன்மேட்ச் சீன் இருந்து. பட் ஆனால் ஓவரால் சூப்பர். நைஸ். படம் ஹிட்டா? யா ஷூர். கண்டிப்பா. காந்தாராக்கு டஃப் தான். நல்லா இருந்தது மூவி. வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலா அப்படியே போச்சு. ஸோ அது வந்து ஃபாதரோட இது வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும்ன்ற ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்குது. ஒரு நல்ல ஸ்டோரி. பிளஸ் மற்ற இப்போ மூவிஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஒரு எது அப்ரப்டான கட் இல்லை, எடிட்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே
வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இல்ல, ஒரு லேக் இல்லாம போச்சு, நல்லா இருந்துச்சு. As usual, தனுஷோட ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். மத்த எல்லா கேரக்டர்ஸுமே நித்யா மேனன் நல்லா நடிச்சிருந்தாங்க, அருள்நிதியும் நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆக்சுவலி நிஜமாவே நல்ல இப்ப இருந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து வே பெட்டர்னு சொல்லுவேன். நல்லாவே இருந்துச்சு. Movie is excellent. Lyrics and direction of Dhanush is extraordinary பண்ணிருக்காரு. Movie is very good. Songsல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. And every actor and actress has actually done is a very good job. Nice. Thank you. சூப்பர் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல என்னை பொறுத்தவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே படத்துல தனுஷோட நடிப்பு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. பரிசுலாம் அடிச்சிருக்காங்க. இது போடாம எல்லாம் விட்டு கொடுத்து போயிருக்காரு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன கதை சொல்லிருக்காங்க? இட்லி கடைனா அப்பா வந்து கடை வச்சிருந்தாரு. அதே ஃபாரின்ல போய் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் அப்பாவோட கடை அதே தொழில பண்றாரு. கிராமத்துல இருந்தாரு. அடுத்த நாள் அல்லது கோவப்படாம விட்டு கொடுத்து போயிடுறாப்ல. எதா இருந்தாலும் அன்பா இருக்காப்ல. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். தனுஷ் மூவி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து சென்டிமெண்டா இருக்கு, அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்மளோட தாய்நாட்டு மண்ணை மட்டும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட்ல நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு மூவி. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, செம்மையா பண்ணிட்டான். நல்லா இருந்துச்சு. தனுஷ் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்குது. தனுஷ் நல்லா வச்சிருக்காரு. சூப்பரா. பணக்கார பசங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடம். ஏழைகளை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இது ஒரு பாடம். நல்லா நடிச்சுக்கிறாரு. பணக்கார பசங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கூடாது, அதான் நல்லா பாடமா எடுத்துக்கிறாரு இந்த படத்தை. நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து அந்த சீன்ல வந்து அவங்க அதாவது என்னதான் ஒரு பிசினஸ்ல, அதாவது என்னதான் ஒரு பெரிய ஒர்க்ல இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக விட்டுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த நித்யா மேனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா உனக்கு? பிடிச்சிருந்தது. சென்டிமெண்ட் தான். அப்பா அம்மாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிறவங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. இப்ப இருக்கிற சின்ன பசங்க வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. எப்ப பாரு கத்தி குத்து வெட்டு சண்டைன்னு இல்லாம ஒரு இயற்கை அழகான படம் நல்லா எடுத்துருக்காங்க. தனுஷ் சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருக்காரு. மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்களையும் கூட்டுவாங்க. நானும் என் ஃபேமிலி எல்லாரும் தான் வந்திருக்கோம். என் ஃபேமிலி 4 பேர் தான் வந்திருக்கோம். இந்த ஆயுத பூஜைக்கு ஏத்த நல்ல படம். வேற படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. டைரக்ஷனும் செம்மையா இருந்துச்சு. நல்ல கதை. எல்லாருமே எப்படி இதுக்கப்புறம் பசங்களை வளர்க்கணும்ன்றத இதை பார்த்து கத்துக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வர மாதிரி அவங்க அப்பா ஞாபகம், எனக்கே எங்க அப்பா ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். நான் இந்த படம் ரொம்ப நாளா வரணும்னு வந்துட்டேன். ஆனா நல்லா இருந்தது இந்த படம். பார்க்கலாம். இந்த சீன்ல வந்து ஃபைட் சீன் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன் அந்த எமோஷனல் பிடிச்சிருந்தது. இந்த சீன் ரொம்பனா சொல்லலாம். எல்லாம் எதுவுமே சூப்பரா நடிச்சிருந்தது. இந்த படத்துல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.
படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கிட்ட தனுஷ் கிட்ட இருந்து நல்ல படம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 300 crores தாண்டணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? அதாவது தனுஷோட பேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பண்ணாலும் தனுஷ் வந்து கோவப்படாம காம ஹேண்டில் பண்ணாரு. அதான் பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கதை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஹைப் ஏத்தாம கரெக்டா போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சுடா. ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். நியூ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஃபேமிலியே நியூ ட்ரெண்டிங்கா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது அழுத்தமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க இந்த படத்துல? என்ன அதான் ஒரு குடும்பத்துல இருக்கிறத பசங்க எடுத்து நடத்தணும்ன்றது. எதுவா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கணும், அதோட ஹாப்பினஸ் எங்க இருக்குன்றத மெயினா சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாப்பி எங்க இருக்கு, பைசால இல்லைன்றத அழகா சொல்லியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே அந்த கதாபாத்திரக்காக தான் நடிச்சிருக்காங்க. படத்தை பார்க்கும்போது அதுக்கு அந்த ஊருக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். படம் எப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கா? தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருந்தது படம். கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன் நல்லா எக்ஸைட்டிங்கா இருந்தது. அப்புறம் சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் எப்படி ஹிட் ஆயிடும். அமேசிங்கா இருக்கு அவரோட ஆக்டிங். நேச்சுரலா அப்படியே நல்லா நடிச்சிருக்காரு. வில்லேஜ் கேரக்டர் அப்படியே சூட்டபிளா இருக்கு. படம் வேற இருக்கா? படம் தனுஷ் யாராச்சும் முடியாது. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? தனுஷ் எப்படி நல்லா இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் ஆக்டிங் நல்லா இருக்கு. சொல்றது நல்லா இருக்கு. ஒரு கமர்ஷியலா இருக்கு. கமர்ஷியலா ஃபேமிலியில பார்க்கறதே நல்லா சூப்பர். தனுஷ் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபைட்டிங் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அப்படி சொல்றது ஃபேமிலி படம் தான். ஃபேமிலி படம் அப்பா அம்மா எப்படி பாத்துக்கிறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாருங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் என்ன மாதிரி படம்லாம் ஃபேமிலி ஸ்டோரி பிளஸ் நல்ல படம் தாங்க. நல்லா இருக்கு. என்ன மாதிரி படம்னா நம்ம ஊரை விட்டுட்டு போகாம ஊருக்காக என்ன பண்ணணுமோ அப்பா அம்மாவுக்காக என்ன பண்ணுமோ இருந்து நல்லா இருக்கு படம். சரி நல்லா இருந்துச்சு. படம் வந்து நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் எடுத்திருக்காரு தனுஷ். இந்த படம் அப்பா அம்மா விளக்கமா எடுத்திருக்காரு. உண்மையுமே ஜென்ரேஷன் நிறைய பேர் பார்க்கணும். இந்த படம் சூப்பரா தான் இருக்கு. நல்லா எடுத்து உண்மை சொல்றேன். நல்லா பாட்டா சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. தனுஷ் ரொம்ப நன்றி. நல்லா படம் எடுத்திருக்காருங்க. அவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். இன்னும் வந்து ரஜினிகாந்த் ஃபேன் தானே. அப்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா எடுத்து பிரச்சனை இல்லை.